சென்னை YMCA மைதானத்தில் உள்ள நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 47வது புத்தக கண்காட்சியானது கடந்த 3ஆம் தேதி துவங்கப்பட்டது. இந்த கண்காட்சியினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதேபோல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த 47வது புத்தக கண்காட்சியானது மிக விமரிசையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை பார்வையிட்டும் அதேபோல விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பொதுமக்கள் தற்பொழுது வாங்கியும் சென்று வருகின்றனர். குறிப்பாக இன்று சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்ததோடு பள்ளி மாணவர்களும் தற்பொழுது வருகை தர ஆரம்பித்திருக்கின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு கட்டணமானது இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் ஏராளமான பள்ளி மாணவர்கள் தற்போது வருகை தந்துள்ளனர். பொதுமக்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கக்கூடிய சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இலவசமாக அனுமதிக்கப்படுவதால் ஏராளமான பள்ளி மாணவர்கள் தற்பொழுது வருகை தந்துள்ளனர். பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ள இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அனைத்து விதமான புத்தகங்களும் விற்பனைக்காகவும் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வயதினருக்குமான புத்தகங்களும் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. கதைகள், இலக்கியம், அதே போல இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், நாவல்கள், ஆங்கில புத்தகங்கள், வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் தற்பொழுது இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சியானது வருகிற 21ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய சூழலில் விடுமுறை தினமான இன்று அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பொதுமக்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக பள்ளி மாணவர்களுக்கு கட்டணமானது இலவசமாக அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஆலிவ் ட்ரீ பள்ளி மாணவர்கள் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். புத்தக வாசிப்பு குறித்து பேசுவதற்காக ஆசிரியர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேம், இப்போ இருக்க ஜெனரேஷன்ல இருக்க பசங்களுக்கு புத்தக வாசிப்பு என்பது எவ்வளவு அவசியமா இருக்கு? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீடிங்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. வித் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி ரீடிங் ஹஸ் பிகம் வெரி லெஸ் ஃபார் த சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ், ஹேவிங் அ புக் ஃபேர் ஃபார் ஆல் த சில்ட்ரன், எல்லா பப்ளிஷர்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி இன்னோவேட்டிவ் ஃபார் த சில்ட்ரன். And this is a chance where they develop their sense of innovation, they become more creative and open-minded. So இதை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் சிஎம்க்கும் and also for Olive Tree for giving us this beautiful platform for the children. We're sure that this will be very helpful for their growth. Thank you. பல்வேறு அதிக அளவில் பள்ளி மாணவர்களிடையே இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் பற்றியும் இந்த புத்தக கண்காட்சி குறித்தும் கேட்கலாம். இங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இந்த புக்ஸு? எல்லாம் நீங்கள் 800 ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆத்தர்ஸ்லேருந்தும் நிறையா புக்ஸ் இருக்குது. நிறையா சீப்பாகவும் இங்கே இருக்கும். அதனால் இங்கே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு படிக்கிறதுக்கு, நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்க. அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். அப்புறம் இப்போ இருக்க ஜெனரேஷன் அதிகமாக சோஷியல் மீடியாலையும் மொபைல் ஃபோன்லையும் தான் நம்ம நேரத்தை செலுத்தி வரோம். இந்த டைமில் புத்தக வாசிப்பு என்பது உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுத்திறனை வளர்க்க உதவி? புக்ஸ் படிக்கிறது நம்ம ஃபோக்கஸை டெவலப் பண்ணும். அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறது அது கொஞ்சம் எல்லாமே லேசியாக மாற்றிடும். நம்மளை எல்லாமே ஒரே கைக்குள்ளே வந்தது. அதனால் நம்மளால் அந்தளவுக்கு இது பண்ண முடியும். தற்போது இருக்கக்கூடிய இத்தகைய காலகட்டத்தில் அதிக அளவில் மாணவர்கள் மொபைல் ஃபோனுக்கும் அதே போல் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகியுள்ள நிலையில் இந்த புத்தக வாசிப்பு என்பது மாணவர்களிடையே பெரும் அவசியமாக இருக்கிறது. மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இதை அதிகரிப்பதற்காகவுமே தற்பொழுது மாணவர்களுக்கென்று இலவசமாக இந்த 47வது புத்தக கண்காட்சியில் மாணவர்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வருகிற 21ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சியானது நடைபெற உள்ள நிலையில் மாணவர்கள் அதே போல பொதுமக்களுக்கென பிரத்யேகமாக பல்வேறு வசதிகளும், குடிநீர் வசதி, அதே போல கழிப்பறை வசதி, உணவு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு அறிவு சார்ந்த புத்தகங்களும் இங்கு இருக்கிறது. இங்கு வரக்கூடிய மாணவர்கள் தெரிவிப்பதாவது பல்வேறு அறிவு சார்ந்த புத்தகங்கள் இருப்பதாகவும் இவ்வாறு புத்தகங்கள் வாசிப்பது தங்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
அண்மை தகவலுக்கு நன்றி மாயாவதி. களத்திலிருந்து புத்தக கண்காட்சி 47வது புத்தக கண்காட்சி மிகவும் சிறப்பாகவும் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக சில அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூடுதல் விவரங்களாக கூறினார் எமது செய்தியாளர் மாயாவதி.